ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 1/10/2022 புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் புத பகவானினுடைய கேட்டை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மேச ராசி நேயர்கள். ஆக மேசராசிக்காரங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப் பெறுபவர் யார் என பார்த்தால் புத பகவான் கன்னி ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த புதன் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சஷ்டி திதி, வளர்பிறையில் வருகின்ற சஷ்டி திதி. பொதுவாகவே இந்த சஷ்டி திதிகள் நடைபெறுகின்ற பொழுது பெண்கள் குறிப்பாக விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று இறைவனை முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக இத்திதி வழங்கப்படுகின்றது. பொதுவாகவே சஷ்டி என்றால் முருகன் தான் நமக்கு ஞாபகம் வருவார். அதுபோல் இன்றைய தினம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள், குறிப்பாக பெண்கள், விரதம் இருந்து இறைவன் முருகனை மாலை பொழுதில் எண்ணெய் தீபம் ஏற்றியோ அல்லது நெய் தீபம் ஏற்றியோ குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என வழிபட்டுவிட்டு அதன் பிறகு மாலை பொழுதில் விரதத்தை விடுவது சிறப்பு. இன்றைய தினம் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, இன்றைய தினம் கரசை கரணமும் இணைந்து வருகின்ற நாள் நண்பர்களே. ஆக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் சிவபெருமானினுடைய ஆலயத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு அம்பாள் ஆலயத்திலேயோ இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த விரதமிருந்து வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு பிள்ளையாரையும் தரிசனம் செய்துவிட்டு இந்த கரசை கரணத்தில் கணவன் மனைவி ஒன்றிணைவது தாம்பத்திய அமைப்புகளில் மிக சிறப்பானது. அதிலும் குறிப்பாக அந்த நேரம் 9 மணியிலிருந்து 10 மணி அவ்வாறாக இணைகின்ற பொழுது, இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக இணைகின்ற பொழுது அது அதிகபட்ச ஆதானத்திற்கு மிக உகந்த நேரம். அதாவது கருதரிப்பதற்கு ஏதுவான சில சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் நண்பர்களே. ஆக நாளைய தினம், இன்றைய தினம், நேற்றைய தினம், இந்த 3 தினங்களுமே கிட்டத்தட்ட குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பான நாட்களே. அதில் குறிப்பாக இந்த நாள் மிக சிறப்பான நாள். முயற்சித்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் உங்களுடைய சந்ததி விருத்தி பெறட்டும். முருகப்பெருமானும் இறைவன் ஆணை முகத்தவன் 5 கரத்தவனும் அதற்கு நன்முறையில் உங்களுக்கு வழிகாட்டட்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டு. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை ரீதியாக இடமாற்றங்களையோ அல்லது தொழில் ரீதியாக இடமாற்றங்களையோ அல்லது வீடு மாற்றம், மனை மாற்றம்னு எந்த மாற்றங்களையாவது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மை உண்டு. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சிறப்பான நாள். அதே போல் கடன் வாங்குவதற்கு ஏதுவான நாள். டாக்குமெண்ட்டை வச்சு, இடத்த வச்சு, பொருளை வச்சு கடன் வாங்குறதுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கென ஒரு தனி மேம்பட்ட சிறப்பினை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த திருமண முயற்சிகள் கைகூடுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல மேன்மை ஏற்படுவது மாதிரியான சிறப்பான நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் வருமானமும் கணிசமான முறையில் ஒரு நல்ல ஏற்றத்தை காண்கின்ற அற்புத நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. மனம் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இன்றைய தினம் காட்சி அளிப்பீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை என்பது போல ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை முதன்மைப்படுத்துவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது.
ஆக பொருட்சேர்க்கைகளில் அதிக நாட்டம் கொள்ளுகின்ற நாள். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. அதிலும் குறிப்பாக அன்பு நண்பர்களே, குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பில் கல்வி கேள்விகளில் நல்ல வல்லவர்களாக திகழ்கின்ற நாள். அறிவார்ந்த சில சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுகின்ற நாள். நீண்ட நாட்களாக ஏதேனும் பேப்பர்ஸ்லாம் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்டிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, இடம் மாற்றங்கள், மனை மாற்றங்கள்னு மாற்றம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சிறுதூர பயணங்கள் அதிகம் ஏற்படுவது மாதிரியான நாளாக அமைவதனால் பயணங்கள் மூலமாக சிறு சிறு உதவிகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கிடைக்கும். அதிக செலவுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. கொஞ்சம் வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் எதை செய்தாலும் அதற்கு முன்பாகவே சற்று திட்டமிட்டு அதன் பிறகு அந்த காரியத்தில் இறங்குவது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் குடும்பம், பொருளாதாரம் இரண்டும் நல்ல மேன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல லாபங்களை குவிக்கின்ற ஒரு லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, கொடுத்த வாக்கினை காப்பீர்கள். பேச்சால் அனைவரையும் கவருகின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் குறைவது மாதிரியான நாளாகவும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் பேசப்படுவதற்கான நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல மேன்மையான நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகள் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் எதிலும் சற்று கலகலப்பாக அனைவரையும் வைத்து கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் வழக்கத்தை விட நீங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்குவீங்க. அது குழந்தைத்தனமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் மகிழ்ச்சியுடன். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள், அதற்கான அமைப்புகள், வாய்ப்புகள் தேடி வரும். அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு தேவையான செலவுகளுக்கு பணத்தை செலவிடுவது மிக மிக சிறப்பானது. தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். உயர்கல்வியில் கொஞ்சம் நல்ல மேன்மைகள், அதுவும் வெளியிடங்களில் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான மேன்மையான நாளாக அமைகின்றது. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். விருச்சகம். நல்ல ஏற்றமான நாளாக விருச்சகராசி நேயர்களுக்கு அமைகின்றது. எதை எடுத்தாலும் ஆரம்பத்தில் ஒரு தடை தாமதங்களுக்கு பிறகோ சில அவமானங்களுக்கு பிறகோ நல்ல பெரு வெற்றிகளை ஈட்டுவது மாதிரியான நாள். அன்பு நண்பர்களே, பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை லாபகர நோக்கில் நீங்கள் எதை செய்தாலும் அது லாபத்தை கொடுக்கும். ஆனால் வருகின்ற பணத்தை பொருளாக மாற்றிவிட வேண்டும். கையில் வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வீண் செலவாகிவிடும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஒரு நல்ல அமைப்பிற்கு எட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மிக சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எக்காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உத்தியோக உயர்வு கிடைக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேலையில் சிறப்பாக இருக்கும். நல்ல பெயர் பெறுவீர்கள். ப்ரமோஷன் போன்ற மாதிரியான அமைப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. அதே போல் டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சிறு பிரச்சனைகள் எழுந்து அதன் பிறகு மறைவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பெருசாக இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்படுற எதுவும் இன்றைய தினம் பெருசாக கிடைக்காது. அதன் பிறகு ஏன் ஆசைப்படுவானே, பின்பு அது கிடைக்கவில்லை என கவலைப்படுவானே. சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் காதலர்கள் சற்று இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருப்பது சிறப்பு. ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும்
திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடுகின்ற சிறப்பான நாளாக அமைகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் ஒழிந்து நல்ல அந்யோன்யம் மேம்படுவது மாதிரியான அற்புத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இந்த பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்கிறவங்க, கூட்டு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை ஈட்டி கொடுப்பது மாதிரியான லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி நேயர்களுக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் மீன ராசி நேயர்களுக்கும் பொதுவாகவே அனைத்து விதமான குடும்ப மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ஏற்றங்களையும் பொன்பொருள் சேர்க்கைகளையும் வழங்குவது மாதிரியான ஏற்றமான நாளாக அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.